எங்களுக்கு பெயர் வைப்பதில் கூட ஒரு முன்னேற்றம் சார்ந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு பெயர் வைத்திருக்கிறான் என்பதையும், அதிலும் ஒரு இனத்தின் முன்னேற்றத்தில் அந்த இனத்தின் ஒற்றுமையும் ஒரு பெரும் பங்கு வகிக்கிறது என்பதை அன்றே அறிந்து முன்னேற்றத்தின் முதல் 2 படிநிலைகளாக ஒற்றுமையை வைத்திருக்கிறான் எனும்போது ஒரு இனத்தின் வெற்றியில் ஒற்றுமையின் பங்கு ஆக பெரிது என்று உணரலாம். எனது ஆய்வு விடயங்களில் சாதிவெறி தலைக்கேறிய மூடர் சிலர் என்னை விமர்சித்ததால் தான் ஒற்றுமையின் அவசியத்தை பறைசாற்றும் எண்களை பற்றிய இந்த விடயத்தை இப்போது என்னை வெளியிட தூண்டியது. இந்த விடயத்தை நிறைவு செய்யும் முன்பு 19, 90, 900 ஆகிய எண்களின் பெயர்களை பார்ப்போம். 10 + 9, 19, 19. 9 10, 10 10, 90, 90. 10 10, 10 × 10, 100. 10 என்ற அளவையுள்ள பொருளை 10 மடங்கு பெரிய எண் அளவுக்கு பெருக்க வேண்டுமானால் அந்த பொருளை நொறுக்க வேண்டும். நொறுக்கினால் அதன் எண்ணிக்கை கூடுமல்லவா? நொறுக்கு, நொறு, 100. 90 100, 10 100, 1000, 900. 10 100, 10 × 100, 1000, 1000. 10 என்ற அளவையுள்ள பொருளை 100 மடங்கு அளவுக்கு எண்ணிக்கையில் பெருக்க வேண்டுமானால் அந்த பொருளை மிக நுண்ணியதாக நொறுக்க வேண்டும். நுண்மை என்பதற்கு அயிர் என்று பொருள். அதுவே 1000 என்ற எண்ணாகியது. அயிர், ஆயிர், 1000. 100 என்ற சொல்லுக்கும் 1000 என்ற சொல்லுக்கும் பாவாணர் கொடுத்த விளக்கங்களையே சொன்னேன். அவை சிறப்பான விளக்கங்கள். அடுத்து, மொழி என்பது ஒரு கருத்து பரிமாற்ற கருவி மட்டும்தான், அதற்கு வேறு சிறப்பு ஏதும் இல்லை. எனவே எந்த மொழியை வேண்டுமானாலும் நாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்று தமிழகத்தில் ஒரு கயவர் கூட்டம் பிதற்றிக் கொண்டிருந்தது. அது உலகில் உள்ள ஏனைய மொழிகளுக்கு வேண்டுமானாலும் பொருந்துமே ஒழிய தமிழுக்கு ஒருபோதும் பொருந்தாது. தமிழ் என்றாலே அது அறிவுதான். தமிழ் என்றாலே அது விஞ்ஞானம்தான். தமிழை முறையாக கற்றாலே அது நமது அறிவையும் சிந்தனை திறத்தையும் மேம்படுத்தும். புதிய சிந்தனைகளையும் விஞ்ஞான சிந்தனைகளையும் தூண்டும் கருவி தமிழே. கடவுளர்களே பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக சங்கங்களை நடத்தி வளர்த்தெடுத்த மொழி அல்லவா? உலகில் வேறு எந்த மொழிக்கு இந்த பெருமைகள் உண்டு? தமிழ் மொழியின் பெருமைகளை துல்லியமாக அறிந்திருந்த அந்த கயவர் கூட்டம் தமிழை அழிப்பதற்காகத்தான் சனியனான தமிழை விட்டு தொலைத்து ஆங்கிலம் பயிலுங்கள் என்று இடைவிடாத பிரச்சாரம் செய்தது. தமிழ் வாழும் வரை வேற்றுமொழி வந்தேரிகளான அவர்கள் இந்த மண்ணை நிரந்தரமாக சொந்தம் கொண்டாட முடியாது என்பதால் தான் அந்த தீவிரமான விஷம பிரச்சாரம். இப்போது சத்தியயுகம் பிறந்து மறைக்கப்பட்ட உண்மைகள் மீண்டெழுகின்றன. இனி தமிழும் தமிழ் தத்துவங்களும் உலகை ஆளும். ஏனெனில் உலகின் அனைத்து மொழிகளும் தமிழிலிருந்து மருவிய மொழிகளே. உலகின் அனைத்து தத்துவங்களும் தமிழிலிருந்து தழைத்தவையே.